அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடர சிம்மராசி அன்பர்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். நாம இன்னைக்கு இந்த பதிவில் இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக சிம்மராசி அன்பர்களுக்கு அமைய போகுது, ஆடி மாதத்தில் என்ன செய்தால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும், ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அன்றைய தினம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்கிற முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களாகிய நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். சிம்ம ராசி என்று சொன்னாலே சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் நீங்கள். இந்த ராசியில் மகம், பூரம், உத்திரம் என்று 3 நட்சத்திரமும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் நீங்கி நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினைத்தீர்களே ஆனால் செவ்வாய்க்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டை நீங்கள் செய்யணும். ஏனெனில் சிவபெருமானின் பரிபூரண அருளும் நிறைந்திருக்கக்கூடிய ராசிதான் சிம்ம ராசி அன்பர்கள் நீங்கள். செவ்வாய்க்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்துட்டு வாருங்கள். நன்மைகள் பலவும் உங்களை சேரும். நீங்கள் நினைத்த நல்ல காரியம் நிறைவேறும். அப்போ கட்டாயம் நீங்கள் இந்த விஷயத்தை நம்புவீர்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் இந்த பதிவின் கமெண்டில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் செய்யுங்கள். சிவபெருமானோட பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நலமுடன் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம். நாம் இப்போ இந்த ஆடி அமாவாசை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல ஆடி மாதம் என்பது எப்படிப்பட்ட ஒரு மாதம் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆடி மாதம் இருக்கிற 12 மாதங்களிலுமே ஒரு தனி சிறப்பு வாய்ந்த மாதமாக பார்க்கப்படுது. இந்த புண்ணிய காலகட்டத்தில் மக்கள் புனித நதிகளில் நீராடுவது மிகவுமே விசேஷமானதாக பார்க்கப்படுது. சொல்ல போனால் ஆடி மாதத்தை கணக்கில் வைத்துதான் நாம் பண்டிகைகளின் தொடக்கம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடி மாதம் முழுவதுமே பாருங்கள், கிராமப்புறத்தில் மிகவுமே வெகு விமர்சையாக பண்டிகைகள் கொண்டாடுவார்கள். காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய மாரியம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரசாமி, முனியப்ப சாமி, மாடசாமி, கற்பனசாமி இந்த எல்லா தெய்வத்துக்குமே மிக விமர்சையாக பூஜைகளும் நடக்கும், திருவிழாக்களும் நடைபெறும். ஆடி மாதத்தில் அதுவும் நெல்லை மாவட்டத்தில் சங்கரன் கோவிலில் 12 நாள் அம்மனோட ஆடி தவசு திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்படுவார்கள். அரியும் சிவனும் ஒன்று என்பதை இந்த தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த சங்கரன் கோவில் திருவிழா நடத்தப்படுது. இந்த ஆறு அப்படின்னு சொல்றது மக்களோட ஜீவனடியாக இருக்கு இல்லையா. இந்த ஆடி மாதத்தில் புனித நீராடி கொண்டாடுவதை பல 100 ஆண்டுகளாக தமிழ் மரபிலேயே வைத்திருக்கிறார்கள். அந்த ஆடி மாதம் சிவபெருமானின் சக்தியை விட பார்வதியின் சக்தி தான் அதிகமாக இருக்கும். தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்சமாக அம்மன் கோவிலில் திருவிழா நடத்துவார்கள். இந்த ஆடி மாதத்தை அம்மன் பக்தர்கள் மிகவுமே தனி சிறப்பு மரியாதையாக கொண்டாடுவார்கள். கேரளாவில் இந்த ஆடி மாதத்தை ராமாயண மாதம் அப்படின்னு அந்த மாநில மக்கள் மிகவுமே வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஆடி மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு, என்ன விஷயங்கள் சாதகமாக நடக்கும், என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பதை விரிவாக பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் என்பது நன்றாக நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு திறமை அதிகரிக்கக்கூடிய மாதம். முயற்சி திருவினையாக்கம் என்று சொல்வார்கள் இல்லையா, அதற்கு ஏற்றது போலதாங்க உங்களோட முயற்சிக்கேற்ப நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக ஆடி மாதம் அமைந்திருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சியுமே அதிகரிக்கும். நினைத்த செயல்களில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கம் சீராக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுமே நீங்கள் நினைத்த மாதிரி ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும். தம்பதிகளுக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும்.
உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். தடைப்பட்டிருந்த திருமணம் நடக்க வாய்ப்பிருக்கு. புதுமண தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகம் உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். விருந்து விழா செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும். கணவன் மனைவிக்குள் அன்பு பெருகும். உறவினர் வருகையால் நன்மை கிடைக்கும். ஆனாலும் அவர்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். தேவையில்லாமல் வாக்குவாதம் பிரச்சனைகளை ஏற்படுத்தாதீர்கள். அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை தவிர்த்து விடுங்கள். எச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மைகள் எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு வரும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள்கிட்ட கூட தேவையில்லாமல் கருத்து வேறுபாடுகள் வரலாம். கவனமாக இருங்கள். உங்களோட உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். தந்தை வழி உறவுகள் வகையில் சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். கவனமாக அவர்கள்கிட்ட இருக்கணும். அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். பணியாளர்கள் உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உங்களோட சிறப்பான பணியால் கிடைக்கும். வியாபாரத்திலுமே விற்பனை வழக்கம் போலவே நடக்கும். பணியாளர்களுக்கு சில பிரச்சனைகள் உங்களோட வேலையில் வரலாம். அப்படி பிரச்சனை வந்தாலுமே பெரிய அளவில் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் கவனமாக உங்களோட வேலையை செய்யுங்கள். சக வியாபாரிகள் உங்ககிட்ட அனுசரணையாக இப்பொழுது நடந்து கொள்வார்கள். போட்டி போட்டிட்டு இருந்தவர்கள் அந்த போட்டியை விட்டு உங்ககிட்ட நண்பர்களாக பழகிவிடுவார்கள். பெண்களுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த சுப செய்தி ஒன்று வந்து சேரும். அலுவலக சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வழக்கமான நிலை இருக்கும். இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாமா? அன்றைய தினம் முன்னோர்களை கண்டிப்பாக வழிபட்டால் அவர்களோட ஆசிகளை நாம் பெற முடியும். இருக்கிற எல்லா மாதத்தை விடவே ஆடி அமாவாசையில் முன்னோர்களை வழிபட்டால் முழுமையான பலனையுமே பெற முடியும். இந்த பித்ருக்கடன் சொல்வார்கள் இல்லையா? ஆடி அமாவாசை அன்றைய தினம் தர்ப்பணம் செய்தால் சாபங்கள் நீங்கி பாவ விமோசனம் கிடைக்கும். முன்னோர்கள் வந்துட்டு முழுமையான பலனையுமே நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஆடி அமாவாசை தினம்தான் அதற்கான ஒரு சிறப்பான தினமாக பார்க்கப்படுது. மற்ற அமாவாசையை விடவே இந்த ஆடி அமாவாசை ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அன்றைய தினம் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வது, விரதம் இருந்து அவர்களை முறையாக வழிபாடு செய்வது நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து வித தடைகளையுமே உடைத்தெறியக்கூடிய ஆற்றலை பெற முடியும். ரொம்ப நாளாக நமக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கும். இந்த முன்னோர் வழிபாடு ஆடி மாதத்தில் செய்தால் அனைத்து விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். ஆடி அமாவாசை நாளில் எள்ளும் தண்ணீரும் வைத்து தர்ப்பையும் கொடுத்தால் அளவில்லாத புண்ணியத்தை நாம் பெற முடியும். புற்களிலேயே தர்ப்பை புல் தான் மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுது. ஏனெனில் இது தானாக தோன்றுவது, நிலத்தில் வாடாது, நீரில் அழுகாது, இந்த தன்மை கொண்டது தான் தர்ப்பை. அதனால தான் எள்ளும் தண்ணீரும் வைத்து நாம் தர்ப்பணம் கொடுக்கும்போது தர்ப்பையும் கொடுக்கணும் என்று சொல்கிறோம். இதை செய்வதன் மூலம் வந்துட்டு மிகவும் நன்மைகள் கிடைக்கும். அமாவாசை மற்றும் கிரகணம் வருது இல்லையா? அந்த காலங்களில் தர்ப்பை புல்லின் ஆற்றல் மிகவும் அதிகமாக இருக்கும். இதனால தான் இந்த புல்லை பயன்படுத்தி தர்ப்பணம் கொடுக்கிறார்கள். நாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ருக்கடனை அமாவாசை நாட்களில் தவறாமல் செய்தால் பித்ரு தோஷத்திலிருந்து நாம் விடுபட்டு வெளிவர முடியும். அதே போல இந்த ஆடி அமாவாசை தினத்தில் பசுக்களுக்கு அகத்திய கீரையை கொடுப்பது நல்லது. இதனால் பித்ரு தோஷத்தால் தடைப்பட்டிருந்த குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளுமே நமக்கு கிடைக்கும். எள்ளும் தண்ணீரும் வைத்து ஹோமம் செய்தால் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியம் ஏற்படும். வீட்டில் உள்ள நிதி நிலைமை மேம்படும். நிதி பிரச்சனைகள் தீரும். ஆடி அமாவாசையில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்துட்டு ஆடி அமாவாசையில் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்திலுமே நமக்கு நன்மை தரக்கூடிய செயலும் இருக்கும், தீமை தரக்கூடிய செயலும் இருக்கும். அதை நாம் அலசி ஆராய்ந்து நன்மைகள் எப்படி பெறணும், தீமைகளை எப்படி விளக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஆனால் நிறைய பேருக்கு நமக்கு தெரியாமலேயே நிறைய தீமை செய்யக்கூடிய செயல்களில் மாட்டிக்கொள்வார்கள். அப்படி ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம். அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் நகையை அடமானம் வைக்கக்கூடாது. யாருக்கிட்டையும் கடனாக எந்த ஒரு விஷயத்தையும் வாங்கக்கூடாது. கடனாக கொடுக்கவும் கூடாது. முக்கியமாக நகம் வெட்டக்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தலைவிரி கோலமாக அன்றைய தினம் இருக்கவே கூடாது. முடி வெட்டக்கூடாது.
ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வெறும் நெற்றியோடு இருக்கவே கூடாது. குங்குமம், திருநீறு ஏதாவது நெற்றியில் அணிந்திருக்கணும். எதுவும் இல்லாமல் வெறும் நெற்றியாக இருக்கவே கூடாது. பெண்கள் யாருக்கிட்டையும் கோபப்பட்டு பேசி அவர்களோட மனசை கஷ்டப்படுத்தி கோபத்தையோ சாபத்தையோ பெறக்கூடாது. அன்றைய தினம் நீங்கள் நிதானமாகவும் சாந்தமாகவும் நடந்து கொள்ளணும். இப்படி அனைவரிடமும் அன்பாக நடந்து கொண்டால் மிகவுமே நல்லதாக இருக்கும். நீங்கள் யாருக்கிட்டையாவது சண்டைக்கு போறீங்கன்னா வெளியில் சொல்லாமல் கூட மனதளவில் கூட அவர்கள் உங்களுக்கு சாபத்தை கொடுத்து விடலாம் இல்லையா? இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும். என்ன சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.